Hello friends, welcome to Indian Job Samil, Institute of Banking Personal Selection. So again IBPSல இருந்து 2021 இயர்க்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே வந்து 10,000க்கும் அதிகமாக வேகன்சி வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மறுபடியும் வந்து இப்போ 5,000க்கும் மேலே வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ எந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கிளர்க். ஓகேங்களா? ஸோ கிளர்க் போஸ்ட்டுக்கு தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,830 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு மட்டும் 268 வேகன்சி இருக்குது. புதுச்சேரி ஸ்டேட்டுக்கு 3 வேகன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க, www.ibps.in. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் லிங்கை நான் கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் எக்ஸாம் வந்து 2 ஸ்டேஜாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரீலிமினரி அண்ட் மெயின் எக்ஸாம். ஸோ ப்ரீலிமினரி எக்ஸாம் வந்து 1 மந்த் இருக்கும், மெயின் எக்ஸாம் வந்து ஒரு மந்த் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ தனித்தனியாக வந்து உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பார்ட்டிசிபேட்டிங் பேங்க் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேங்க்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்டை பொறுத்தவரையும் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நேற்று தான் அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ 16ஆம் தேதி தான் அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ 12ஆம் தேதி, ஸோ இன்னிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜூலை 12லேருந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 வரையும் டைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா சேம் தான், ஜூலை 12லேருந்து ஆகஸ்ட் 1 வரையும் டைம் இருக்குது. டவுன்லோட் ஆஃப் கால் லெட்டர்ஸ் ஃபார் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து ஆகஸ்ட் 2021 அப்படின்னு சொல்லி டென்சிவாக கொடுத்துருக்காங்க. கண்டக்ட் ஆஃப் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து ஆகஸ்ட் 16 ஆன்வர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ டவுன்லோட் ஆஃப் கால் லெட்டர்ஸ் ஃபார் ஆன்லைன் எக்ஸாமினேஷன். ஸோ ப்ரீலிமினரி எக்ஸாமுக்கான கால் லெட்டர் வந்து நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா ஆகஸ்ட் மந்த் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ப்ரீலிமினரி எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா ஆகஸ்ட் 28, 29, செப்டம்பர் 4. ஸோ இந்த 3 தேதியில் வந்து உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ரீலிமினரி ஆன்லைன் எக்ஸாம் வந்து இந்த 3 தேதியில் நடக்கும். ஸோ அந்த பேட்ச் வந்து தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க, ஒரு பேட்சும் தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்தந்த பேட்ச் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த டேட்டில் போய்ட்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து வந்து அதுக்கான ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா செப்டம்பர் இல்லைனா அக்டோபர். ப்ரீலிமினரி எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து செப்டம்பர் இல்லைனா அக்டோபர் மந்த் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி மெயின் எக்ஸாமுக்கான கால் லெட்டர் வந்து அக்டோபர் மந்த் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா அக்டோபர் லாஸ்ட் 31 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை பொறுத்தவரையும் ஏப்ரல் 2022 கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நேஷ்னாலிட்டி ஆர் சிட்டிசன்ஷிப் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது போக நேபாள், பூட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு சில நேஷனல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏஜ் லிமிட்டை பார்க்கலாம். ஏஜ் அஸ் ஆன் 1/7/2021. ஸோ அந்த டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 20 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 28 இயர்ஸ் இருக்கணும். அதாவது கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஹேவ் பீன் பார்ன் நாட் ஏர்லியர் தென் 2/7/1993. அதாவது 2/7/1993க்கு முன்னாடியும் நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி 1/7/2001 கழிச்சியும் நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதாவது 1993லேருந்து 2001க்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் 28 வயசுக்கு மேலே தாண்டிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கும் கேட்டகரி வைஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் தந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எஸ்சிஆர் எஸ்டிக்கு வந்து 3 வருஷம் 5 வருஷம் தராங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓபிசி நான் கிரீமி லேயர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 3 வருஷம் தராங்க. பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து 10 வருஷம் தராங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க ஸோ அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து எக்ஸ்பியர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் புதுசாக ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக அந்த நான் க்ரீமி லேயர் இதில் ஃபார்மேட்டில் வர மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. The candidate should possess a valid OBC certificate with a non-creamy layer class as per the Government of India guidelines. ஓகேங்களா? ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ எந்த டிசிப்ளினாக இருந்தாலும் பரவாயில்ல, டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ 4 வருஷம் டிகிரி முடித்து அந்த 8 செமஸ்டருக்கும் உண்டான மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்ருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே எக்கனாமிக்கலி வீக்கஸ்ட் செக்ஷன், ஸோ இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டீட்டெயிலாக படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உதாரணத்துக்கு உங்களுடைய
ஆனுவல் இன்கம் எவ்வளோ இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்புறமேட்டு ஆன்லைன் எக்ஸாம் வந்து 2 ஸ்டேஜாக கண்டக்ட் பண்ணுவான்னு சொன்னேன் இல்லையா, ப்ரீலிமினரி அண்ட் மெயின் எக்ஸாம். ஸோ ப்ரீலிமினரி அண்ட் மெயின் எக்ஸாம், ஸோ இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து 30 கொஷின் வரும். ஓகேங்களா. நியூமரிக்கல் எபிலிட்டிலேருந்து 35 கொஷின் வரும். ரீசனிங் எபிலிட்டிலேருந்து 35 கொஷின் வரும். ஸோ டோட்டலாக 100 கொஷின் 100 மார்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. டைமிங்கை பொறுத்தவரையும் ப்ரீலிமினரி எக்ஸாமுக்கு 60 நிமிஷம் தராங்க. ஸோ 1 ஹவர் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி சேம் தான் மெயின் எக்ஸாமும் அதே மாதிரி தான். ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வந்து 50 கொஷின்ஸ் வரும். ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து 40 கொஷின்ஸ் வரும். ஸோ ரீசனிங் இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்லேருந்து 50 கொஷின் வரும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேருந்து 50 கொஷின் வரும். ஸோ டோட்டலாக 190 கொஷின் வரும் 200 மார்க்குக்கு. ஓகேங்களா. டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 160 நிமிஷம் தராங்க. ஸோ உங்களுக்கான கொஷின் பேப்பர் வந்து 2 லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஸோ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு இதில் எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஒரு சில கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் வரும். ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷில் வர வேண்டிய கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்புறம் நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறீங்க இல்லையா, ஸோ எக்ஸாமுக்கு போகிறப்ப கால் லெட்டர் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ கூடவே கவர்மெண்ட்டால் கொடுக்கப்பட்ட ஒரு ஐடி ப்ரூஃப். ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட் இஷ்யூடு ஐடி ப்ரூஃப் ப்ளஸ் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் ஃபோட்டோ. ஸோ இது இந்த 3த்தையும் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் ஸோ உங்களை எக்ஸாம் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அது ப்ரீலிமினரி மெயின் எக்ஸாம் ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ரெடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க 0.25. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கான ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் ஆகும்னா, மெயின் எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகும். ஓகேங்களா. ஸோ மெயின் எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் செலெக்ஷன் வந்து அவங்க தீர்மானிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஒரிஜினல் அண்ட் செல்ஃப் அட்டஸ்டட். ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே உங்களுடைய அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட். ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்க இல்லையா, ஸோ அந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் ப்ளஸ் ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணிங்க இல்லையா, ஸோ அதுக்கான ரிசிப்ட் காப்பி. ஸோ அந்த அப்ளிகேஷன் அந்த பிரிண்ட் அவுட்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுக்கப்புறமேட்டு டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, ஐடென்டி ப்ரூஃபு, உங்களுடைய மார்க் ஷீட். ஓகேங்களா. ஸோ உங்கள் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதை எடுத்துகிட்டு போங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு எனி அதர் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஆல்ரெடி சொன்னது போல் எக்ஸாமுக்கு போகிறப்ப கால் லெட்டர் ப்ளஸ் உங்களுடைய கவர்மெண்ட் இஷ்யூடு ஐடி ப்ரூஃப். ஸோ ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஸோ ஏதாச்சும் இருந்தால் அதோட ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா. ஸோ ஒரிஜினல் ஜெராக்ஸ் 2 எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 காப்பி எடுத்துகிட்டு போங்க. ஸோ இந்த 3 எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் உங்களை எக்ஸாம் அலோவ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஞாபகம் எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா. ஸோ அதை தவிர்த்து ரேஷன் கார்டு, லேர்னர் டிரைவிங் லைசன்ஸ், ஸோ எல்எல்ஆர், ரேஷன் கார்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் பெட்டர் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி எக்ஸாம் ஆளுக்கு போகிறதுக்கு முன்னாடி மாஸ்க் கண்டிப்பாக வியர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ மாஸ்க்கு, க்ளவுஸு ப்ளஸ் சானிடைசர். ஓகேங்களா. ஹேண்ட் சானிடைசர். ஸோ எக்ஸாமுக்கு தேவையான பென். ஸோ அதுக்கப்புறமேட்டு அதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட், கால் லெட்டர், அட்மிட் கார்டு, ஒரிஜினல் அட்மிட் கார்டு, அப்புறமேட்டு ஃபோட்டோ காப்பி. ஓகேங்களா. ஸோ அது இல்லாமல் N95 மாஸ்க்கு தான் நீங்கள் வியர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போத் கேண்டிடேட்ஸ் அண்ட் ஸ்கிரைப் வில் ரெக்வயர்ட் டு பி வியரிங் N95 மாஸ்க். ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்தவரையும் அவுட் டு அப்ளைல இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இன்னிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜூலை 12லேருந்து லாஸ்ட் டேட்டை பொறுத்தவரையும் August 1 வரையும் டைம் இருக்குது. ஸோ நீங்கள் நிதானமாக அப்ளை பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்ளை பண்ணுறப்ப ஒரு பேஜுக்கும் ப்ரிவ்யூ கொடுத்துட்டு பாருங்கள். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ப்ரிவ்யூ கொடுக்காம டேரெக்டாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஏதாச்சும் அதில் மிஸ்டேக்ஸ் இருந்தால் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஓகேங்களா. ஸோ ஒரு ஸ்டெப்புக்கும் ப்ரிவ்யூ கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ தான் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூலை 12லேருந்து August 1 வரையும் பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதாவது எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸோ இவங்க வந்து ₹175 ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ். ஓகேங்களா. ஸோ இதை தவிர்த்து ஜென்ரல் யூஆர், ஓபிசி கேண்டிடேட்ஸ் வந்து ₹850 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது கண்டிப்பாக வந்து நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் தான். ஸோ நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிளா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ப்ரொசீஜர் ஃபார் அப்ளைங் ஆன்லைன். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ண தெரியாதவங்களுக்கு இங்கே ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க.
ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஆன்லைனில் ஃபீஸ் எப்படி பே பண்ணுறது, ஸோ ஆன்லைன் மோடில், ஸோ அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ப்ரீலிமினரி அண்ட் மெயின் எக்ஸாம், ஸோ இந்த 2 எக்ஸாமும் கால் லெட்டர் வந்து அவங்க சொன்ன அந்த மந்தில் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அப்டேட் கிடச்சா நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ உங்களுடைய அப்ளிகேஷனில் இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கண்டிப்பாக கொடுப்பீங்க இல்லையா? ஸோ இப்போ எது கரண்ட்டாக ஆக்டிவில் இருக்கோ அது கொடுங்க. ஸோ அப்போ தான் இது ரிலேட்டடான அப்டேட்ஸை வந்து ஃப்யூச்சரில் அவங்க சென்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை வந்து இப்போ நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அது கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கும் கேட்டகிரி வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குது ஒரு பேங்க்கில், ஸோ அதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒடிசா, புதுச்சேரி, பஞ்சாப், தமிழ்நாடு, ராஜஸ்தான், தமிழ்நாடு. ஓகேங்களா? ஸோ இப்போ புதுச்சேரின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ அதில் எந்த வேகன்சி இல்லை. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கெனரா பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. ஸோ டோட்டலாக கெனரா பேங்க்கில் புதுச்சேரி ஸ்டேட்டுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஜென்ரலுக்கு ஒரு வேகன்சி, ஓபிசிக்கு ஒரு வேகன்சி. ஸோ டோட்டலாக 2 வேகன்சி இருக்குது புதுச்சேரி ஸ்டேட்டில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பேங்க்குக்கு. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக புதுச்சேரி ஸ்டேட்டுக்கு 3 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி பஞ்சாப், ராஜஸ்தான், சிக்கிம், ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடாவில் எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ பேங்க் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 3 வேகன்சி, ஓபிசிக்கு 5 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 2, ஜென்ரலுக்கு 11. ஸோ டோட்டலாக 21 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கெனரா பேங்க் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 16, எஸ்டிக்கு 1, ஓபிசிக்கு 24, இடபிள்யூஎஸ்க்கு 8, ஜென்ரலுக்கு 41. ஸோ டோட்டலாக கெனரா பேங்க்கு 90 வேகன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஜென்ரலுக்கு 4 வேகன்சி. ஸோ டோட்டலாக 5 வேகன்சி. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி யூசிஓ பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஓபிசியில் ஒரு வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு ஒரு வேகன்சி, ஜென்ரலுக்கு 3 வேகன்சி. டோட்டலாக 5 வேகன்சி. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சியில் 6 வேகன்சி, எஸ்டிக்கு 2 வேகன்சி, ஓபிசிக்கு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இடபிள்யூஎஸ்க்கு 21 வேகன்சி, ஜென்ரலுக்கு மட்டும் 118 வேகன்சி. ஸோ டோட்டலாக யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 147 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பேங்க்குக்கும் அந்தந்த தமிழ்நாடு ஸ்டேட்டில் கேட்டகிரி வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவுட் ஆஃப் விச், ஸோ அதர் கேட்டகிரியில் ஹெச்ஐ, ஓசி, பிஐ, ஐடி, ஸோ இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் சேர்த்து டோட்டலாக எவ்வளோ வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 268 வேகன்சி இருக்குது தமிழ்நாடு ஸ்டேட்டில். ஓகேங்களா? ஸோ வேகன்சி கம்மியாக இருக்குது அப்படின்ற காரணத்தால் அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸோ இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் அந்தந்த பேங்க்கில் கேட்டகிரி வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஸ்டேட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ வெஸ்ட் பெங்கால்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் சென்டரை பொறுத்தவரையும் அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் நேட்டிவ் பிளேஸில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி ஸ்டேட்டில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில், ஈரோடு, மதுரை, நாகர்கோயில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர். ஸோ ப்ரீலிமினரி எக்ஸாம் வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் கண்டக்ட் பண்ணுவாங்க. மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி. ஸோ இந்த 3 இதில் பிளேஸில் கண்டக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி உங்கள் ஸ்டேட்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்கே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஸோ அந்த பிளேசஸ் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் அண்ட் அப்லோட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஸோ அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எவ்வளோ சைஸில் இருக்கணும், எவ்வளோ கேபிளில் இருக்கணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் இந்த ஸ்டெப்பை நீங்கள் படிச்சுட்டு டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணிங்கன்னா எந்த ஒரு டவுட்ஸும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா?